இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. போர்ச்சுகல் கடல் பகுதியில் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி மூழ்கின ஒரு கப்பலை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த கப்பலுக்குள்ள இருந்து பல பொக்கிஷங்கள் வெளிப்பட்டிருக்கு. ஸோ இது சம்பந்தமான ஒரு சின்ன தகவலை தான் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். கடந்த 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் போர்ச்சுகலுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகமே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வர்த்தகத்தின் மூலமாக தான் ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்குள்ளே வந்த விஷயங்கள் நிறைய பேத்துக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் அந்த நேரத்தில் ஒரு கப்பல் வந்து இந்தியாவிலிருந்து நறுமண பொருட்களை எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு போர்ச்சுகல் நாட்டுக்கு போகிற சமயத்தில் லிஸ்பியன் கடற்பகுதியில் அந்த கப்பல் மூழ்கி இருக்கு. ஸோ அந்த கப்பல் வந்து 40 அடி ஆழத்தில் தான் அந்த கப்பலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கப்பலில் இருந்து நிறைய நறுமண பொருட்கள், 9 பித்தளை பீரங்கிகள், போர்ச்சுகீசியர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆடை அலங்கார கருவிகள், சீன செராமிக் பொருட்கள், இது தவிர அந்த காலத்து ரூபாய் நோட்டுகள் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கப்பல் மூழ்கிய காலத்தை வந்து நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிபி 1575 இருந்து 1625 இடையில தான் போர்ச்சுகல் நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடையில பயணப்பட்ட இந்த கப்பல் மூழ்கி இருக்கும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அந்த கப்பல்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட நிறைய பொக்கிஷங்களை இப்ப அந்த நாட்டு மியூசியத்துக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.